தமிழக கனிம வளத்துறையின் வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு அதிரடி அரசாணையை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் உத்தரவுப்படி தமிழக அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணையின்படி இதர மாநிலங்களுக்கு, தமிழ்நாடு மற்றும் காரைக்கால் பகுதி தவிர இதர மாநிலங்களுக்கு பாறை மற்றும் ஜல்லி கொண்டு செல்ல 3 மாத காலத்திற்கு அதிரடி தடை உத்தரவை விதித்து தமிழக அரசு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் கட்டிடத்துறை வளர்ச்சிக்கு தடையின்றி பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும், சாலை விபத்துகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையிலும் பிற மாநிலங்களுக்கு, அண்டை மாநிலங்களுக்கு பாறை மற்றும் ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்வது மீது 3 மாத காலத்திற்கு தற்காலிக தடை விதித்து தமிழக அரசு தற்பொழுது அதிரடி உத்தரவினை பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடையின் முக்கிய காரணங்களை பார்த்தீர்கள் என்றால், சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசல், எல்லை சோதனை சாவடிகளை நோக்கி அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் மல்டி ஆக்சில் வாகனங்களால் உள்ளூர் சாலைகள் கடுமையாக சேதமடைகின்றன. மேலும் குறுகலான சாலைகளில் செல்லும் இந்த வாகனங்களால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பல விபத்துகள் உயிரிழப்பிலும் முடிகின்றன. உள்நாட்டு தேவையும் விலை உயர்வும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற மற்றும் கட்டமைப்பு வளர்ச்சி வேகம் பெற்றுள்ள நிலையில் கனிமங்களின் உள்நாட்டு தேவை அதிகரித்து வருகிறது. ஆனால் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் கனிம வள பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் அமைந்துள்ளன. இந்த சமச்சீரற்ற தட்டுப்பாடு மற்றும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தும் வகையில் அண்டை மாநிலங்களுக்கு பெருமளவில் கட்டுமான பொருட்கள் கொண்டு செல்லப்படுவதால் தமிழகத்திற்குள் செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு விலையும் உயர்கிறது. இதனால் பொது மற்றும் தனியார் கட்டமைப்பு திட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன. விநியோகத்திற்கும் தேவைக்கும் உள்ள இடைவெளியை குறைப்பதற்காக அனுமதியற்ற, முறையற்ற குவாரிகள் மற்றும் சட்டவிரோத கடத்தல்கள் அதிகரித்து சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. இதன் காரணமாக 3 மாத காலத்திற்கு இந்த அதிரடி தடை உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் அத்தனை மாவட்ட ஆட்சியர்களும் மற்றும் மாவட்டத்தில் இருக்கும் காவல் கண்காணிப்பாளர்களும் இந்த தடையை தீவிரமாக கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த தடையை மீறுபவர்கள் மீது நடைமுறையில் உள்ள சட்டம் மற்றும் விதிகளின்படி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஆபிரகாம், இதுவே தற்போது இருக்கும் அண்மை செய்தி. ஆபிரகாம்.